வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். முதல்ல எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கணும், சின்ன வெங்காயம் போட்டுக்கிடலாம். ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வெந்ததோடனே இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவி வச்ச மட்டனை போட்டுக்கிடலாம். மட்டன் கொஞ்சம் வெள்ளை நிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இனி நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரில் விசில் வச்சுக்கிடலாம். விசில் சத்தம் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், வத்தல் தூள் சேர்த்துக்கலாம், குழம்பு தூள் சேர்த்துக்கலாம், மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் விழுது அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியாக மல்லி இலை சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி.